ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸுக்கு வந்து ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். அது வந்து 2 மெத்தடில் மார்க் பண்ணலாம். ஒரு மெத்தட் என்னென்னா நம்ம உடம்புலேருந்து எடுக்கிறது, இன்னொரு மெத்தட் என்னென்னா ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. இப்போ உடம்புலேருந்து நம்ம எடுக்கும்போது நம்ம எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ப்ளவுஸில் வந்து முன்பக்கம் நம்ம இந்த மாதிரி தான் மார்க் பண்ணி விட்டுருப்போம். மார்க் பண்ண பிறகு நான் இப்போ காமிக்கிற இந்த இமேஜில் காமிக்கிற மாதிரி டேப்பை எடுத்து நம்ம ஷோல்டரில் இருந்து நிப்பிள் பாயிண்ட் வரை உள்ள அளவு வந்து எவ்வளவு இருக்குன்னு நீங்கள் வந்து டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி நமக்கு வரக்கூடிய அளவை இந்த ஷோல்டரில் மேலே இருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 9 இன்ச்சு வருதுன்னா ஷோல்டரில் நம்ம தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு விட்டுட்டு 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஷோல்டர் அந்த 1/2 இன்ச்சோடு சேர்த்து 9.5 இன்ச்சாட்டி மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ப்ளவுஸுக்கு கண்டிப்பாக ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அந்த பாயிண்ட்டை சுற்றி தான் நம்ம வந்து மெயின் டாட்டு, ஆம்ஹோல் டாட்டு, ஹூக் சைட் டாட்டு வந்து மார்க் பண்ணுவோம். இப்போ உடம்புல இருந்து எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். இப்போ உடம்புல இருந்து இந்த அளவு நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா என்னென்னா மார்பு சுற்றளவு டிவைடட் பை 4. மார்பு சுற்றளவுனா அப்பர் செஸ்ட் டிவைட் பை 4 போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 36 டிவைட் பை 4 போட்டிருக்கேன். அப்பர் செஸ்ட் வந்து 36. எனக்கு 9 ஆன்சர் வந்திருக்கு. அந்த ஆன்சரை நம்ம அந்த ப்ளவுஸில் மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டருக்காக விட்டுட்டு அதுக்கு கீழே வந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இது வந்து 2 மெத்தட்லையுமே நம்ம மார்க் பண்ணலாம். உடம்புலேருந்து எடுக்கும்போது உடம்புல உள்ள அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கும்போது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.